இதெல்லாம் பலாப்பழத்தை இதை வெட்டி க்ளீன் பண்ணலாம். அப்படியே க்ளீன் பண்ணி போட்டு எடுக்கலாம். நாங்களும் காணலண்ணே இல்லைன்னு சொன்னால் அப்படியே முழுசாக எடுத்திருக்கலாம். மரத்தில் இருந்து பழத்தை தானே நல்லா டேஸ்டாக இருக்கும். என்ன அப்படி போட்டு வெட்டுறீங்க? ஒரு பக்கத்தால் அப்படியே க்ளீன் பண்ணி போட்டு சுளி இல்லாமல் எடுத்தா சரி. இங்கே ஒரு ஆள் வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு. நம்மளோட குட்டீஸ் இங்கே வாங்கலை. இங்கே சின்ன குட்டீஸை இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கு. இங்கெல்லாம் செல்ல குட்டி இது வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் பாலே இல்லை. பார்த்தீங்களா பழத்துட்டு நல்லா பால் இல்லை. சில இதில் வந்து பால் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தான் நாங்கள் சுளையாக எடுத்து சாப்பிடணும். நல்லா இருக்கும் பலாப்பழம். சில பேர் கிடைக்காது பலாப்பழம் உண்மையாகவே சரியான விலை காசு கொடுத்தும், அதாவது ஒழுங்கான பழம் மார்க்கெட்டில் வெளியில் எல்லாம் வாங்கல. அது இனிப்பாக இருக்காது. ஆனால் இந்த பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். என்ன வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். என்னப்பா வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் சாப்பிட்டோமா இதான். எங்களுக்கெல்லாம் முதலெல்லாம் அப்பா வந்து வெட்டி அழகா வந்து துண்டு துண்டா தருவாரு. நாங்கள் இருந்து சாப்பிட்றதான். ஆனால் எனக்கு முதல் வந்து பலாப்பழம் சாப்பிட விருப்பம். கையில் வந்து அந்த அந்த என்ன சொல்ற பிசின்ன பால் வந்து பட்டுதுன்னு சொன்னா அது வந்து சோப்போட்டு கழுவினெல்லாம் போகாது. தேங்காய் எண்ணெய் போட்டு துரைச்சாதான் அது போகும். அதுக்கு அந்த காலத்துல நான் சாப்பிட்றல. ஆனால் இப்போ வந்து சரியான விருப்பம். இதுல வந்து முத்தல் காயில வந்து அரிசி மா போட்டு கூழ் எல்லாம் செய்வாங்க. என்ன அரிசி மா போட்டு கூழ் செய்வாங்க, கூழ் காய்ச்சுவாங்க. இந்த பருப்பு இங்கே பாருங்க, ஒவ்வொரு பருப்பை பாருங்க இவ்வளோ பெருசுன்னு சொல்லி பார்த்தீங்களா. நல்ல டேஸ்டாக இருக்கு. பழஞ்சு பாருங்க சுளையெல்லாம் விட்டுட்டு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. இங்கெல்லாம் நம்மளோட குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரே ரெடியா இருக்காங்க. வணக்கம் உறவுகளே, இதான் எங்கட வீட்டுல இருக்கிற பலாமரத்து பலாப்பழம். முதல் பழம் என்ன இங்க பாருங்க, முதல் பழம் மற்றும் பரிக்கன் பழம். எங்களுக்கு தெரியாது, எல்லாம் பிஞ்சு பிஞ்சு காய்தானே. என்ன அப்பா பழுக்கலன்னு சொல்லி அணில் நேற்று எல்லாம் தெரிஞ்சது. காலையில பலா பருப்பு கீழே விழுந்து கிடந்தது. என்ன இங்க பாருங்க, நல்ல பழம், நல்ல இனிப்பு. நான் நினைக்கல, என் மகன் வந்து மரத்துல ஏறி ஆயப்புறம் நம்ம மாப்பழத்திருக்கு அப்படி இப்படி என்றாரு. நான் சொன்னேன் வேற வேணாம் பழக்கல இப்பதான் மூசியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல பழத்துட்டு அணில் இருந்ததுன்னு சொல்லி ஏறி பார்த்து இங்க பாருங்க, ஒரு பக்கம் அணில் சாப்பிட்டுது. அதை அப்படியே வட்டி கிளீன் பண்ணி போட எடுக்க போறமே. ரெண்டா நம்மட வீட்டுல உள்ள பலா மரத்து பலாப்பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போனா காலையிலேயே ஆசை வந்துட்டு. அப்ப நான் சொன்ன ஒரு துண்டு வேண்டி சாப்பிடணும் கடையிலேருந்து. ஆனா நம்மட வளவுல இருக்கிற மரத்து பழம் பழுத்துட்டு பாத்தீங்கன்னா, பலா மரத்து பழம் பழுத்துட்டு. இங்க பாருங்க, சாப்பிடுவோமாங்க, காட்டுறேன்னு பாருங்க. ஒவ்வொரு சுளையும் பெரிய பெரிய சுளை. வெளியிடத்துல வாங்குறா இந்த பழம் ஒரு பழம் 1000 ரூபா அப்படி வரும். நல்ல இனிப்பு, நல்ல டேஸ்டான பழம் வந்து வரிக்கன். பலாப்பழத்துல நிறைய வர்க்கம் இருக்கு. கூழன் இருக்குது, கூழன் இருக்குது, வரிக்கன் இருக்குது, செண்ப வரிக்கன் இருக்கு, அப்படி நிறைய வர்க்கங்கள் இருக்குது. இது வந்து வரிக்கன், மஞ்சள் நிறம். இந்த பலா பருப்பு வந்து பொரிக்கலாம், பிரட்டலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க இங்க பாருங்க, இதை நாங்க வெட்டி கிளீன் பண்ணி எடுக்கணும். அணில் சாப்பிட்டதுதான், ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க. அதை இங்கே வைங்க, மாட்டுக்கு கொடுக்கலாம். காட்டுற சுளைய பாருங்களா. நான் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் பலாப்பழம், அதாவது 2026ஆம் ஆண்டு. 2026ஆம் ஆண்டுலேயே முதல் பலாப்பழம் இன்றைக்கு தான் நாங்க அதை எடுக்க கூடாப்பன் செல்லம். ஞால கையும் போக பாக்குது, ஞால வெட்டி கொண்டிருக்காங்க. இங்க பாருங்க, சரியான வேலைப்பாடு தான் நடக்குது. அது வருது மில்ல ஒரு சுள்ளதாங்களேன் சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல இனிப்பு தெரியுமா. அப்படி இருக்கு. இங்க பாருங்க, அது பாதி சுளைஞ்சு பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்களேன், நல்லா இருக்கு. மைக் கவனமா, காலுக்கு மைக் இருக்கு, சட்டப்படி இருக்கு. கையெல்லாம் பாருங்க ஜேம். இங்க சாப்பிடுங்க. இஞ்சால ஒரு இஞ்சால குட்டிஸ் பார்த்துக்கோனே, குட்டிஸுக்கு கொடுங்க பாவம். நல்லா இனிப்பாரு, நல்லா அரிக்கிட்ட வந்த ஒரு டீ இங்கே பாருங்க சுளைய, நல்லமான சுளைனே. இது வந்து பருப்பு எடுத்துட்டு நாங்க மரக்கறி கத்தரிக்காய்களை போட்டு முருங்கைக்காய்களை போட்டலாம் பால் கறி வைப்பாங்க. நல்லா அரைக்கும், மாசி போட்டு நல்லா இருக்கு. துண்டு துண்டா கட் பண்ணி இருக்கோம். மரத்துல இருந்து பழுத்தது தானே. ஹாய், இப்போ நாங்க பிலாப்பழம் வெட்டி எடுத்துட்டோம், சாப்பிட போறோம். பாருங்க சுளைய சாப்பிடுங்க வாசிக்குட்டி, சாப்பிடுங்க. இதில் நாய் குழச்சி கொண்டு இருக்கு. பலாப்பழம் பட்டுனா மாடு வந்துடும், விழுந்துருங்க. அவனை மெதுவா சாப்பிடுங்க. நல்ல இனிப்பா இருக்குது. மரத்துல இருந்து பழுத்தது தானே, நல்ல இனிப்பா இருக்குது.
இந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம கறி சமைக்கலாம், நல்லா இருக்கும். இங்க பாருங்க, முதல் பழுத்துட்டு இந்த படம் இல்லைன்னு சொன்னா 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் ஆகும். ஆனா அநியாயம் நிறைய வந்து அணில் சாப்பிடுதானே, வவ்வால் சாப்பிட்டா எடுக்கலாது. நல்ல இனிப்பா இருக்கு. நாங்க வந்து எப்பயும் வந்து ஆஞ்சி பழுக்க வைக்கிறோம்லண்ணே, மரத்துல இருந்து பழுத்ததான் நல்லா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் பாருங்க சாப்பிட்டாலே காலையிலேயே நாங்க பழத்திலேயே சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்குது. நிறைய பேர் தூரத்துல இருந்துலாம் கூட விட்ட பிலாப்பழம் கேட்டு வருவாங்க. நாங்க காசு எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறல அவங்களே தந்துட்டு போவாங்க. ஏன்னா நல்ல வரிக்கன் பழம் நல்ல இனிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலரா இருக்கும், என்ன நல்ல கலர்ல வரும். இது வந்து நல்லா பழுத்துட்டுது, கனிஞ்சிட்டுது பாருங்க. ஆனா நான் முதல் வந்து பலாப்பழம் சாப்பிடுறதே இல்லை. பலாப்பழத்துல வந்து விட்டமின் இ இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். அது வெட்டி எடுக்கலாம். இந்த மாடு வந்து பலாப்பழ மனத்துக்கு பார்த்து கொண்டு இருக்குது, காணாது. அதனால இந்த வெட்டி தாரட்டு பண்ணிட்டு நாங்களும் பார்த்து வெட்டி தாங்களா எங்களுக்கு வெட்டி தாங்க என்னப்பா அப்புறம் சொல்லுங்க வெட்டி தர சொல்லி. காணாது பல நிறைய சாப்பிடணும். இங்க பாருங்க காட்டுறேன் ஓகே. அப்பா சரியான பாரம். இங்க பாருங்க வெட்டி எடுக்க அப்புறம் முதல் பழம் மட்டும் சொன்னா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுக்கணும். என்ன அது வந்து கடன் 1000 கட்டாயம் நம்ம வந்து கொடுக்கணும் முதல் பழம். அதுக்கு பிறகு வந்து அவங்களை விரும்பினா ஒன்றோ ரெண்டோ வந்து அவங்க ஆஞ்சிட்டு போவாங்க. முதல் பழத்துல எல்லாருக்கும் கொடுப்போம். இலை குட்டி செஞ்சு சாப்பிடுது. வேணுமா தம்பி? காணுமா? வேணுமா? வாய தொடங்க. இது வந்து வெட்டு சரியான கஷ்டம். அதனாலதான் எனக்கு வந்து பலாப்பழம் கறி சமைக்கிறதா இருக்கணும், பலாக்கா கறி சமைக்கிறதா இருக்கணும், பலாப்பழம் போட்டதா இருக்கணும் கொஞ்சம் சோம்பரி. அதுதான் என் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னு சொன்னா நல்லா. இன்னைக்கு காலையில அதுவும் பரவாயில்ல, நமக்கு சத்தம் போடாதீங்க. காலையில கண்டுட்டோம் இல்லைன்னு சொன்னா காவாசிய சாப்பிடுது. அணில் சாப்பிடுறது இப்ப பழங்கள் இல்ல தானே என்ன, அதால இந்த அணில் காயெல்லாம் விடுது இல்ல. அப்ப காலையில தம்பி சொன்னாரு வந்து அம்மா அணில் கடிச்சிருக்கு. நான் நம்பல. நான் சொன்னேன் காயத்தான் கடிக்கிறேன்னு. வளமையா காயத்தான் கடிக்கிறேன், நீ சாப்பாடு இல்லாம பழங்கள் இல்லாம பழுத்துட்டு இஞ்சாலும் அப்படியே சாப்பிடுது. அப்ப நான் சொன்னேன் வாங்கி சாப்பிடணும், பழம் சாப்பிட ஆசையா இருக்கேன்னு. பழுத்துதுன்னு சொன்னேன். உடனே டீயும் குடிக்கல. இது வந்து வெட்டி எடுக்கணும், அப்பா கிளீன் பண்ணணும், பிக்காதீங்க, அப்பா வெட்டி தருவார் சரியா. வெட்டி அழகா வந்து சுட எடுத்து சாப்பிடலாம். இதுல வந்து ஜாம் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பலாப்பழத்துல எப்படி ஜேம் செய்யறேன்னு சொல்லி காட்டுவேன். நல்லா டேஸ்டா இருக்கும். ஜேம் செய்து நம்ம வந்து பானோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம். அதுவும் வந்து நான் செய்து காட்டுவேன். தொடர்ச்சியா எங்களோட வீடியோவை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா. இங்கெல்லாம் அடுத்தது வந்துட்டு அடுத்ததையும் சாப்பிட போறோம். என்னடா இவங்க பலாப்பழத்திலேயே சாப்பிடுறாங்க அப்படின்னு பாக்காதீங்க. கட்டாயம் வந்து பலாப்பழம் எல்லாம் வந்து எந்த காலத்திலயும் கிடைக்காது. என்ன இது வந்து ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். அதால வந்து அதெல்லாம் விட்டு வைக்க கூடாது. பலாப்பழம், நொங்கு, ஏன்னா பனம்பழம் எல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த பலா பருப்பு எல்லாம் என்ன செய்யும், நாங்க புறக்கி எடுத்து இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இதை வந்து அப்படியே போடணும். அதாவது அந்த ஈரம் காஞ்சது பிறகு அழகா வந்து தோலை உடைச்சு எடுத்து பிரட்டலாம். கட்டத்தூள் போட்டு பிரட்டினோம்னு சொன்னா நல்லா இருக்கும். கத்தரிக்காயோட போட்டு பால் கறி, கருவாடோட போட்டு பால் கறி வச்சாலும் நல்லா இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் பெருசா முதல் சாப்பிடுற இல்ல, பலாப்பழம் சாப்பிடுவாரு, பருப்பெல்லாம் சாப்பிடுற இல்ல. இப்ப நான் வந்து சாப்பிடலன்னு சொன்னானா அவர் வந்து எடுத்து பொறிச்சி பிரட்டி செய்துவாரு. நல்லா டேஸ்டா இருக்கும். என்னப்பா நல்லா இருக்கும், இருந்து சாப்பிடுங்களேன். பாத்தீங்களா காலையிலே பழம் பரவாயில்ல. இனி ஒன்றுண்டா பழக்கும். என்ன ஃபர்ஸ்ட் பழம் பழுத்துதுன்னு சொன்னா அப்புறம் ஒன்றுண்டா பழக்கும். இங்க பாருங்க சுளைய பாத்தீங்களா, பெரிய பெரிய சுளை. பார்த்தோடனே எங்கட வீட்டையும் பலாப்பழம் இறுக்கி சாப்பிடணும் போல ஆசை வரும் எல்லாருக்கும். சாப்பிடுங்க எல்லாரும் கட்டாயம் மறக்காம சரியா. சுளைய பிக்காதீங்கப்பா, நல்ல இனிப்பா அரைக்குது, நல்ல டேஸ்டா அரைக்கும். சில பழங்கள் எல்லாம் பார்த்து அழகா இருக்கும், அப்படி மஞ்சள் மஞ்சள் இருக்கும், ஆனா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இங்க பாருங்க நல்லா இருக்கும், பெரிய பெரிய சுளை. பாருங்க எவ்வளவு பருப்புன்னு சொல்லி. பலாப்பழத்துல பருப்பு இங்க பாருங்க இன்னும் நிறைய இருக்குதுன்னு. நாங்க பாதியத்தான்
வெட்டி சாப்பிடுனாங்க. அதாவது எங்களோட வீட்டில் உள்ள பலா மரத்தில் முதல் பழம் பழுத்து பலாப்பருப்பு எடுத்துருக்கிறோம். இதை வந்து என்ன செய்கிற கருவாடும் குழம்பு போட்டு கருவாடும் பலாப்பருப்பும் போட்டு போட்டு ஒரு கறி வைக்கலாம். அல்ல கத்தரிக்காய் போட்டு உணத்த கருவாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம நெருப்பு கருவாடு சில பேர் சிரிப்பாங்க. அது விரால் கருவாடனே அது போட்டு இதை போட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த தோல் எடுக்கிறது. கொஞ்சம் வெயில வந்து காய வைக்கணும்னு சொன்னா ஈஸியா வந்து பாக்கு வெட்டியால கட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு தட்டி போட்டு அப்படியே உரிச்சிட்டு வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு சுடுதண்ணி போட்டு அது கலந்துரும். கறி வைக்கலாம். அல்லது வந்து பிரட்டி சாப்பிடலாம். கட்டத்தூள் போட்டு பெரிய வெங்காயம் நிறைய கருவேப்பிலையை சீரகம் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு லேசாக கொஞ்சம் புளி விட்டு என்ன பிரட்டி சாப்பிட்டா ஒரு டீ டைமுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு பிளேண்டியும் குடிச்சா அப்படி நல்லா டேஸ்டாக இருக்கு. நீங்களும் எப்படி செய்து பாருங்க. நாங்கள் இது வந்து முதலெல்லாம் பெருசாக கண்டுகொள்றோம் இல்லை, மாட்டுக்கு அப்படியே தூக்கி போட்டுருவோம். புற கொஞ்சம் கொஞ்சமாக செய்து ஏன் தான் அதை சும்மா வேஸ்டாக அப்படின்ட்டு போட்டு இதை செய்கிறோம். நாங்கள் இங்கே பாருங்க பலாப்பருப்பு நீங்களே இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். மற்றது வந்து அவிச்சு சாப்பிடலாம். அவிச்சு தேங்காய் பூ சீனி போட்டு துவையல் செய்து சின்னாக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. பலாப்பருப்பு முதலாவது எங்கட காணியில வளவுல பலாமரம் பழுத்து பலாப்பழம் இன்றைக்கு தான் சாப்பிட்டு நாங்கள் இங்கே வேணும் கையில் பலாப்பருப்பு வச்சிருக்கிறேன். பாய் பாய்.